Hello friends, welcome to Kitchen of Madras. நான் உங்க கவிதா. இன்னைக்கு சுக்கா பன்னீர் மசாலா எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ரெட் கலர் subscribe பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்கு போலாம். தேவையான பொருட்கள்: வெங்காயம் 2, தக்காளி 1 எடுத்துர்க்கேன். அதே மாதிரி 200 கிராம் பன்னீர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, உப்பு, மிளகாய் தூள், சீரகத்தூள். மிளகாய் தூள் வந்து 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். சீரகத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கரம் மசாலாவும், மிளகுத்தூள், மஞ்சத்தூள். கரம் மசாலாவும் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வாசனைக்கு சோம்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி காஞ்சாச்சு. காஞ்சோடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகத்தெல்லாம், சோம்பு எல்லாத்தையுமே சேர்த்து போட்டுருங்க. அதே மாதிரி பொரிஞ்சதும் கருவேப்பிலையை போட்டு, கருவேப்பிலை பொரிஞ்சதும் வெங்காயம் எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த ரெசிபிக்கு வந்து நல்லா வெங்காயமும் தக்காளியும் வதங்கணும். அப்போ தான் சுக்காவாக இருக்கும். அந்த மசாலா அதோட டேஸ்ட் எல்லாமே வந்து பன்னீரில் இருக்கும். தக்காளி எடுத்து வச்சு இந்த தக்காளி போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. வதக்கி விட்டுருங்க உப்பு சேர்த்துட்டு. இப்போது பன்னீர் ஓரளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது பன்னீர் போட்டு ரொம்ப கலரி விடாதீங்க. லைட்டாக பதமாக பார்த்து கலரி விடுங்க, இல்லைன்னா பன்னீரெல்லாம் உடஞ்சிரும். இப்போது மிளகாய்த்தூளும் சீரகத்தூள். மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், இப்போது தேவையான அளவு தண்ணி, அதாவது 1/2 கிளாஸ் தண்ணி. ஏற்கனவே பன்னீரெலாம் வந்து வேக வைக்கவே வேண்டாம். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இப்போது சிம்மில் போட்டுருங்க. அது பொறுமையாக வேகணும், சுக்காவாக ஆகணும். லைட்டாக கலரி விட்டுருங்க, அப்போ தான் மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும். தண்ணி சுண்டுனோடனே மிளகுத்தூள், கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தது போட்டு கலரி எடுத்துருங்க. மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சிம்லேயே வச்சுருங்க. அப்போ தான் வந்து அந்த பன்னீரில் வந்து எல்லா மசாலாவும் சேரும். பாருங்கள், சுற்றிலும் எண்ணெய் பொங்கி வர்றது. எல்லா பன்னீருமே பாருங்கள் நல்லா மசாலா கோட்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம போட்ட வெங்காயமும் தக்காளியும் அவ்வளோவா தெரியவே இல்லை. பாருங்கள், சுண்டிடுச்சு. நம்ம சுக்கா பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஒரு கிளேஸாக இருக்குது. எண்ணெய் எல்லாமே சேர்ந்து, மசாலா எல்லாமே சேர்ந்து. இது வந்து சாம்பாருக்கு, தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சைடிஷாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.